கியாரா வணக்கம் and welcome to Mali's Big Boss Review. இது டே 90 டிசம்பர் 4ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். இந்த நிகழ்ச்சியில பிரமாதமாக பேசுறதுக்கு ஒரு கண்டென்ட்டும் கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லி ஒன்று போட்டாங்க, அதுலேயும் கண்டென்ட் கிடையாது. அப்புறம் ராயானோட விக்கை வச்சு கண்டென்ட் பண்ணாங்க, அது எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் டிக்கெட் டு ஃபினாலே ஹூ ஷுட் நாட் கெட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க, அதோட ரிசல்ட்டே இன்னும் வரல. அதை பற்றி கொஞ்சம் பேசினாங்க. அப்புறம் அலையன்ஸ் பற்றி பேசினாங்க. முத்துக்குமரனை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டாப்பிக்கை கொண்டு வந்தாங்கன்னு ஃபீல் ஆனிச்சு. ஆனால் அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முழுமை அடையவே இல்லை. அதில் யாருக்கு என்ன புள்ளிகள்னு தெரியாது, அதுதான் ட்விஸ்ட்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை பற்றியும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவிக்ஷன், ராணவ் காட் எவிக்டட், ரைட்? ஸோ இதுதான் விஷயங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்களை நான் எடுத்து பேசுகிறேன். வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராணவ் அண்ட் பவித்ரா மிச்சம் இருக்கிற சப்பாத்தி அண்ட் பன்னீரை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே வெளியில் ஆனால் கிச்சன் இன்சார்ஜ் சௌந்தர்யா கிட்ட பெர்மிஷன் வாங்கின பிறகு தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு இடையில முத்துக்குமரன் வெளியில் எக்ஸசைஸில் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவருக்கு பன்னீர் இல்லைன்னு அவர் அப்செட் ஆகிடுறாரு. என்ன சௌந்தர்யா நீ இப்படி பண்ணியிருக்க, நீ மற்றவங்களை பற்றிலாம் யோசிக்கலையா, பசிக்குதுன்னு வரவங்களுக்கு தானே நான் முதல்ல சாப்பாடு கொடுத்தேன்னு சௌந்தர்யா பக்கம் சொல்கிறதுக்கு, இல்லை நான்லாம் சாப்பிடுவேன்னு தெரியாது, நான்வெஜ் ஆப்ஷன் அவங்களுக்குலாம் இருந்துச்சு, எதுக்காக வெஜிடேரியன் சாப்பிட்டு விட்டேன், சரி இதுக்கு நான் அன்ஷிதா ஸ்டைலில் அன்ஷிதா நீங்கள் என்னை மறந்துட்டீங்களே, அதனால நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன், அப்போ என்னை இனிமேல் மறக்க மாட்டீங்கன்னு சொன்னதை இப்போ முத்துக்குமரன் கையாண்டு, சரி இன்னைக்கு பூரா நான் சாப்பிட மாட்டேன், இனிமேல் உனக்கு யோசனை வரல, வெஜிடேரியனுக்கும் நம்ம ஸ்பெஷலாக நம்ம கேட்ட பண்ணோம் அப்படின்றது. இப்போ பாருங்க, வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது? வெள்ளிக்கிழமை they don't have a wake up call, மார்னிங் சாங் கிடையாது. they can sleep in as much as they want and rest. அவங்க எப்போ எழுந்திரிக்கிறாங்களோ எழுந்திரிச்சு சாப்பிட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் முத்துக்குமரன் அவ்வளோ சீன் போட்டது தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. சரி, சாப்பாடு இல்லைன்னா ஹங்க்ரி மேன் இஸ் an angry man, so that's why they call it hangry, right? not angryல ஹெங்க்ரின்னு அந்த கோவத்தில் அவர் பேசியிருக்காரு. பட் சில நேரங்களில் அங்கே சௌந்தர்யா விளக்கம் சொல்லும் போது, நீ தப்பாக சொல்கிற, அதனால தான் நீ கத்தி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லி சில நேரங்கள் நம்ம குரலை உயர்த்தி பேசும்போது இது நடக்குங்க. நம்ம தவறுகளை நம்ம மறைக்கிறதுக்காக குரலை உயர்த்தி பேசுகிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அங்கே சௌந்தர்யா பண்ணது ஒன்றும் தப்பாக எனக்கு தெரியல. இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, தோசை இருக்குது, அவர் வேணால் சாப்பிடலாம். அது என்ன, அந்த பன்னீர் தான் சாப்பிடணுன்றது கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாம், முத்துக்குமரன் சொல்லியிருக்கலாம், எனக்கு நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன், இது நாளைக்கு நான் சாப்பிட போகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். எல்லாரும் ஏந்திரிச்சு வராங்களே, அப்போ எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துலயாச்சும் முத்துக்குமரன் ஏதாவது சொல்லியிருக்கலாம். சொல்லலை. ஆனால் அது தனியாக ஒரு ட்ராக் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் உட்காந்து அங்கே ஜாக்லின் தான் ரொம்ப முத்துக்குமரனுக்கு என்ன சொன்னாலும் நான் பிளைண்ட்லி சப்போர்ட்டிங் ஹிம், ரைட்? ஸோ அங்கே சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ பண்ணது தப்புன்ற மாதிரி. அந்த சீன் முடிஞ்ச பிறகு வெளியில் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நடந்துச்சு. இதுதான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள், வேறு எதுவும் கிடையாது. இது ஆல்சோ ப்ரொஜெக்டட் ராணவ் இஸ் சம்ஒன் நிறைய சாப்பிடுவார், ஒன்றும் புரியாதவர்ன்றது தொடர்ந்து இந்த பிக் பாஸில் அவரை டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவர் இவிக்ட் ஆனது சரியான விஷயம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதை கரெக்டாக சௌந்தர்யாவும் சொல்லுவாங்க. சௌந்தர்யா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சில ரிவ்யூவர்ஸ் அறிவு கிடையாது, இந்த பொண்ணுக்கு அறிவே கிடையாது, இந்த பொண்ணு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நான் எப்போதுமே மெயின்டைன் பண்ணது இந்த பொண்ணு எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே அறிவாக தான் பேசுகிறாள். எஸ், she does this cute reactions and all that. அது ப்ரோக்ராம்காக அவங்க அடாப்ட் பண்ண விஷயன்றது அவங்க ஃபேமிலி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி ஓகே தான் இருந்துச்சு. பட் எங்கே பேசணும் அவங்க பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. ராணவ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற சௌந்தர்யா ஆக்சுவலி எல்லாமே தெரிஞ்சு விளையாடுறாங்க. ஒரு குரூப்பில் இருந்தாங்க, அந்த குரூப்னால கோவா கேங்னால பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதுலேருந்து விலகி வந்தது எல்லாமே அறிவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா இஸ் சம்ஒன் டு வாட்ச் அன்டில் தி எண்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் ரயானோட ஹேர் கலரை பற்றி பேசி எல்லாருக்கும் அந்த கலரை வச்சு ஃபோட்டோ எடுங்கன்னு, அது தேவையே இல்லைங்க. என்னங்க இது சீன்ஸ்லாம் எனக்கு புரியல. நான் லைஃப்பில் ஒரு விஷயம் பார்த்தேன், சௌந்தர்யா வச்சு எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. எல்லாம் ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு மெத்தைக்கு அவங்க ஒரு சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது. இந்த மெத்தையில் யாரெல்லாம் படுக்கிறாங்களோ அவங்களாம் எவிக்ட் ஆகிடுறாங்க. சத்யாவில் ஆரம்பித்து யாரெல்லாம் அந்த மெத்தையை எடுக்கிறாங்களோ அதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மெத்தையை மட்டும் விட்டு சுற்றி வேற உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சௌந்தர்யாவை ட்ரெக் பண்ணி சௌந்தர்யா உட்கார வைக்கலான்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லுவார் நினைக்கிறேன். அப்போ சௌந்தர்யா உட்கார, அவங்களுக்கு தெரியாது, பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு உட்காந்து அப்புறமா சொன்ன உடனே அதுலேயே தடுமாறி விழுந்து இருந்துச்சு, ஐயோ என்ன அப்படின்னு வெளியாவாங்க.
ஸோ அந்த அந்த சீனை கூட போட்டிருந்தேன். கொஞ்சம் நமக்கு ஒரு ஒரு we could have laughed about it அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் எனிவே அதுக்கப்புறம் ஹெல்த் ஓகேன்னு எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. பட் the contestants have no agency over their health at that point, right? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது சரின்ற எண்ணத்தில் எல்லாம் ஓகே சார் என்ன வழியாக இருந்தாலும் தாங்கிக்கிறோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து எந்த வழியாக இருந்தாலும் தாங்கிக்கிறேன்னு சொல்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி நீங்கள் வந்து புறக்கணிக்கிறது சரியில்லைன்றது வந்து நான் ஏற்கனவே பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். அதை யோசிச்சு தான் கடைசியில் ஹர்ட் ஆன பிறகு தான் வந்து அந்த ட்ரம் டாஸ்கே அவங்க நிறுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து அவங்க புள்ளிகள் கொடுக்கணும். அதை வச்சு தான் யார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரிய போகுது. அது வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதாவது நேற்று நிகழ்வுகளில் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2வது இவிக்ஷன் ஒன்று இருக்குதுன்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு எதிர்பார்த்த ராணவ் வந்து லிஸ்ட்லேயே கிடையாது. எதிர்பார்த்தவங்களில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வெளியாக போகிறாங்கன்னு தெரியும். ராணவ் வந்து வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருக்கு வந்து நிறைய ஓட்ஸ் கிடச்சி அவர் டாப் 2ல் இருந்தார், டாப் 2 டாப் 3ல் இருந்தார் சில சைட்ஸில். ஸோ தீபக், ரயான் அண்ட் ராணவ் தான் டாப்பில் இருந்தாங்க. ஸோ லோவில் இருந்தது ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா, அருண், இவங்க தான் வந்து மாற்றி வந்துட்டு இருந்தாங்க. பட் நமக்கு தெரியும் டுவர்ட்ஸ் எப்படியாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எதிர்பாராத ஒருத்தவங்களை வெளியாக்குவாங்க. அதை தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த மாதிரி வெளியாக்குவாங்கன்னு தெரியும். அதில் தான் ராணவ் வெளியாக்கியிருக்காங்க. பட் ராணவ் வெளியானது எனக்கு என்னன்னா அவர் ஒரு நெகட்டிவ்ஸ் தொனியிலே காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வெளியானது நல்லதுன்றது என்னோட அபிப்பிராயமாக இருக்குது. நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தர்ஷன் கூட நம்ம எதிர்பார்க்காத ஒரு கண்டெஸ்டன்ட் அவர் வெளியாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தடவை ராணவ் வெளியாக்கியிருக்காங்க. ஸோ அகெயின் கம்மிங் பேக் டு தே ஹேவ் நோ ஏஜென்சி. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம தாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பாதகம் விளைவிக்கும்படி கேம்ஸ் பண்ணுறது தவறு. பிக் பாஸ் டீம் வந்து இப்போ ட்ரம் டாஸ்க்கு மார்க்ஸ் கொடுத்து யார் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணியிருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது எல்லாரும் மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ரயான் வந்து என்ன சொல்கிறாருன்னா மஞ்சரின்னு சொல்வார். இதில் வந்து என்ன ஒரு ட்விஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ மஞ்சரி ஹெஸ் ஃபெயில்ட், அதனால இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் ஹர் எவிக்ஷன் அப்படின்றத நான் ஏற்கனவே பேசியிருந்தேன். ஏன்னா அந்த 2 புள்ளிகள் கொடுக்காம அவங்க இன்னும் போராடி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் அது ராணவ்க்கு கொடுத்துட்டாங்க, ரயானுக்கு கொடுத்துட்டாங்க. I get confused now that Ranav is out of the house. I think it would be there'll be more clarity in how I pronounce whose name, right? So ticket finale அது ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் யார் சொல்கிறீங்க? முத்துக்குமரன் ரயான்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நான் வந்து அவருக்கு வந்து புள்ளிகள் கிடைச்சதுன்றதுனால தான் அப்படி இப்படின்னு பேசி அவர் சுதாரிச்சுக்கிட்டாரு. அவர் செஞ்ச தவறுகளை வந்து உணர ஆரம்பித்தார். ஒரு முத்துக்குமரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரம் பூரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் தான் இந்த ஷோவை நடத்துன்ற ஒரு தொனியில் தான் இருப்பார். ஆனால் அந்த வார இறுதி நாட்கள் விஜய் சேதுபதி முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிரிக்கிறது, அந்த பவ்யமாக நடத்துக்கிறது, இந்த கண்ணு அங்கே எங்கேயோ கேமரா எங்கே பார்க்குதுன்றது பார்க்குறது. ஸோ முத்துக்குமரனோட அந்த வேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வார நாட்களில் வேறையாக இருக்கும், வார இறுதி நாட்களில் வேறையாக இருக்குது. ஸோ அங்கே வந்து முத்துக்குமரன் ரயான்னு சொல்கிறாரு. ரயான் இங்கே ஏன்னா அவர் எனக்கு வந்து ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக இருந்தார், எனக்கு டஃப் கொடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பட் அண்ட் தென் அவரோட ரோஸ்டிங் செஷன் வரும், அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். மஞ்சரி ராணவ சொல்லுவாங்க, ராணவ் வந்து ரயான்னு சொல்வார். இப்படி மாற்றி சொல்கிறாங்க. அது பிரமாதமாக ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி விளையாடுறதை பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது அங்கே தான் வந்து முத்துக்குமரனோட சுயநலவாதியாக அவர் எப்படி இருந்தாருன்றதை வந்து வெளிப்படையாக இங்கே தெரியுது. அவர் வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் தனக்கு சாதகமாக அவர் விளையாடுறாரு. பவித்ரா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அவர் எல்லாரையும் கூட்டு சேர்த்தது, எனக்கு எல்லாரும் கூட்டு சேர்ந்து விளையாடுறது முத்துக்குமரன் வின் பண்ணுன்றதுக்காக எல்லாரும் போட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்காக எல்லாம் விளையாடலை அப்படின்றது சொன்னாங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனோட குரல் தான் உயர்த்தி கேட்குது. அவர் தான் வந்து நிறைய நேரங்களில் டிசிஷன் எடுக்கிறாரு, இல்லை அவர் சொல்கிறது தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவருக்கு வந்து நம்ம தமிழ் மொழி வந்து எவ்வளோ முக்கியன்றது எனக்கு பாருங்கள். இந்த கம்யூனிகேஷன் மொழி ஆற்றல் வந்து ஒருத்தவங்களுக்கு இருந்தால் அவங்க சொல்கிற நிறைய நேரங்களில் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை வந்து பெரும்பாலானவர்கள் ஏற்றுப்பாங்க. இதுதான் மஞ்சரிக்கும் நடக்குது, இதுதான் வந்து முத்துக்குமரனுக்கும் நடக்குது. தே ஹவ் டேக்கன் ஓவர் த ஹவுஸ், யூனோ. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக பிடிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் விஜய் சேதுபதி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாம் இந்த நல்லா பேசக்கூடியவங்க. ஆர்ஜே ஆனந்தியாக இருக்கட்டும் பாராட்டுகள் நிறைய தெரிவித்தார், முத்துக்குமரனாக இருக்கட்டும் நிறைய பாராட்டுகள் தெரிவித்தார், தீபக்காக இருக்கட்டும், தீபக் இப்போ வரைக்கும் தட்டி கொடுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் சொல்வார். ஆக்சுவலி
ஆக்சுவலி நோட்டட் இட் டவுன். உங்களுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லைன்றத வந்து தீபக் சொல்வார். அது ஏற்புடையதாக எனக்கு தெரியல. அதாவது உங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, நீங்கள் அவ்வளோ பாப்புலராக இருக்கீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு மட்டும் தனியாக கொடுக்குற மாதிரி விஜய் சேதுபதி ரொம்ப பாயஸ்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த சரளமாக ஆங்கிலமாக இருக்கட்டும், தமிழ் மொழியாக இருக்கட்டும், சரளமாக பேசுகிறவங்க, அவங்களோட எண்ணங்களை வந்து கோர்வையாக பேசுகிறவங்கள நிறைய நேரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. எல்லாரும் முத்துக்குமரன் என்ன சொன்னாலும் கேட்டு நடக்கிறாங்க. தீபக் கூட முத்துக்குமரன் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜாக்லின் ஆல்சோ நீங்கள் பாருங்கள் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய நேரங்களில் டைம் கொடுக்குறதும் முத்துக்குமரன், மஞ்சரி, ஜாக்லின் அப்படி தான் இருக்குது. தீபக்கோட டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் திஸ் இஸ் வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ பேச்சு திறமையினால் ஒருத்தவங்க வந்து யூ கேன் ஸ்வே பீப்புள் ஜஸ்ட் லைக் தட். அது வந்து நமக்கு தெரியணும். ஜஸ்ட் பிகாஸ் சம்மான் வந்து ரொம்ப ஆர்டிகுலேட்டாக பேசுகிறாங்க, பெரிய பெரிய வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து முழுமையான அறிவாளி அப்படின்னு சொல்ல முடியாது, அறிவற்றவர்களும் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய நேரங்களில் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை அவங்க திருச்சி சொல்ல முடியுன்றது தான் இன்னொரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ முத்துக்குமரன் தான் வின் பண்ணுன்றதுக்காக கூட்டு சேர்த்துக்கிட்டாரு. இங்கே வந்து நிறைய நல்ல கேள்விகளை விஜய் சேதுபதி கேட்குறாரு. அவர் கேட்குறாரு, முத்துக்குமரன் கேட்குறாரு, சரி நீங்கள் வந்து நான் ஸ்கோர் போர்டில் 0 பாயிண்ட்ஸில் இருக்கவங்களும் சேர்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக வந்து அருணையும் சேர்த்துக்கிட்டீங்க, ராணஃபையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், இல்லை அவங்களே நான் சேர்த்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்க வந்து ஸ்கோர்ஸை பற்றி இது சொல்லும்போது இங்கே வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்கள் தானே மஞ்சரி சொல்லுவாங்க எடுத்து கொடுப்பாங்க, ஆக்சுவலி நீங்கள் தானே ராணாஃபையும் அருணையும் வெளியாக்குனீங்க, அப்புறம் எதுக்காக அவங்கள திரும்ப சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்றது கேட்கும்போது அவர் திக்கு முக்காடி போகிறாரு முத்துக்குமரன். ஏன்னா கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க இவ்வளோ விஷயம் பேசி முடிச்ச பிறகும் அவர் செஞ்சது சரின்ற மாதிரி நியாயப்படுத்திட்டு இருப்பார் விஷால் கிட்ட. ஸோ ஹிஸ் இன் டினாயல் அப்படின்றது தெரியுது. ஸோ அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் இப்போ வந்து அருண் அண்ட் ராணவ் வந்து அவரால் வின் பண்ண முடியும், கூட்டு சேர்த்துக்கிறாரு. இப்போ ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணி ரயானை அட்டாக் பண்ணி ரயான் இக்குவேஷன்லேருந்து எடுத்த பிறகு இவங்களை எல்லாரையும் வெளியாக்க முடியுன்ற எண்ணம் தெரிஞ்சு தான் அவர் வந்து அந்த மாதிரி விளையாடினாருன்றது நமக்கு புலப்படுது. ரைட். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவித்ரா எடுத்து எரிஞ்ச அந்த அவங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி எடுத்து திரும்ப ஓட்டலான்னு விஜய் சேதுபதி கேட்பாரு. அப்போ இவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், நான் ஹோல்டுன்னு சொன்ன பிறகு அவங்க வந்து எடுத்தாங்கன்னு. நீ யார் ரூல்ஸ் போடுறதுக்கு? ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. ஏன் முத்துக்குமரன் வந்து அவர் வந்து ஒரு கேம் ஆடுறாரு, அது ஆடியன்ஸில் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க. அவர் சில நேரங்கள் ஏற்கனவே சொன்னது தான், சில நேரங்கள் அவர் யோசிக்கிறது என்னையும் பிரமிக்க வைக்குது. பட் ஹூ ஆர் யூ டு ஒரு கேம்குள்ள அவர் ஒரு கேம் கொண்டு வர்றாரு, இந்த ஹர்ட் மென்டாலிட்டியில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் தனிச்சு நிற்கிறது ரயான் இப்போ. ரைட். ஸோ நிறைய கேள்விகள் கேட்குறாரு. பட் ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் அங்கே ஒரு கோல் வார் நடக்குது. ஜாக்லின் ரயானை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, ரயான் ஜாக்லினை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து நான் ஹோல்டுன்னு சொன்ன பிறகு அவங்க எடுத்தாங்கன்னு. சரி, நீங்கள் ஹோல்டுன்னு சொன்ன பிறகு அவங்க எடுத்தாங்கன்றது வந்து நீங்கள் யார் ஹோல்டுன்னு சொல்கிறதுக்கு, ஹூ மேட் யூ ரெஃபரின்றது பிரமாதமான ஒரு கேள்வி, ஆணி அடிச்ச மாதிரி கேட்டாருங்க. ரயானுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து முத்துக்குமரன் வெளியே வீசப்பட்ட போட்டோ எடுத்து திரும்ப ஒட்டிக்கிட்டாருன்றது கூட தெரியல, அது வந்து சரியா அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்குறாங்க. ஸோ இங்கே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்றது தான் விஷயம். அண்ட் விஜய் சேதுபதி வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி முத்துக்குமரன்ட்ட கேள்வி கேட்பாரு, அது தேவையில்லை. முத்துக்குமரன் அவர் விஜய் சேதுபதி சொல்கிறாருல, எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே புரிஞ்சு செய்வார். அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியலங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் சேதுபதி சொல்கிறது என்ன, தப்பு ஒன்லி வென் யூ கெட் காட் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. தப்புன்றது வந்து பிக் பாஸ் சொன்னால் தான் நீ ஒத்துப்பியா, உனக்கே தெரிய வேண்டாமா அப்படின்றது கேட்டார். இது வந்து நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அனுபவிச்சிருந்துருக்கலாம், இல்லை நம்மளும் செயல்பட்டிருக்கலாம் இந்த மாதிரி. அதாவது இந்த ஒரு தப்பு பண்ணுறோம், சரி நம்ம பிடிப்பட்டா பார்த்துக்கலாமே அப்படின்றது, இட் குட் பி ஸ்மால் திங், ரைட்? சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு கணவர் வந்து அந்த பில் காஸ்பி ஷோவில் மக்கு உடச்சிருவார், பொண்டாட்டிக்கிட்டேயும் திட்டு வாங்கணும்னு சொல்லி அந்த க்ளூ பண்ணி உள்ளே வச்சிருவார். அந்த பொண்டாட்டி எப்போ பார்க்குறாங்களோ அப்போ பார்த்துக்கலாம் அது அப்படின்ற மாதிரி. ஸோ பிடிப்பட்டா பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணம் தப்பானதுங்க. நம்ம எத்திக்ஸை பற்றி அவ்வளோ பேசுகிற
முத்துக்குமரன் எத்திக்கலாகவே விளையாடலை. he was so desperate, he really wanted the ticket to finale task. அதில் அவரோட இப்போ அவர் ஓட்ஸில் இருந்தால் அவரோட ஓட் சரியிறதை நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஸோ ஐ மீன் நாமினேஷனில் இருந்திருந்தா. ஸோ வென் யூ ஆர் டெஸ்பரேட் ரைட் அண்ட் யூ டூ த ராங் திங்ஸ், அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுன்றது தான் விஷயம். சில நேரங்களில் வந்து எத்திக்கலாக நம்ம சில விஷயங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்றது ஒரு படிப்பனையாக நமக்கு வருது. சரி, ஸோ இட் வாஸ் அலையன்ஸ் தட் வாஸ் கான் ராங். அண்ட் முத்துக்குமரன் தொடர்ந்து வந்து தன்னை ஜஸ்டிஃபை பண்ணுறாரு. ராணவ் வந்து இவிக்ட் ஆகிருக்காரு. ஸோ ராணவ் இவிக்ட் ஆகுறாரு. ராணவ் வெளியாகிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் வந்து இவிக்ட் ஆக போகிறாங்க. இப்போ வந்து இதில் எனக்கு என்ன வந்து ரொம்ப அநியாயமாக படுதுன்னா, பவித்ராவோட அந்த டாஸ்க் என்ன பாயிண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் பவித்ராவோட கேமை திரும்ப இன்னொரு முறை வந்து முத்துக்குமரன் வந்து கெடுத்திருக்காரு. முதல் தடவை வந்து கேப்டன்சி டாஸ்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து விட்டு கொடுக்குற மாதிரி பண்ணி அவங்களோட கேமுக்கு எடுத்தாங்க. அவங்க அந்த பொண்ணு கேப்டன் ஆகவே ஆக முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கரெக்டாக சொல்வா, நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ராக்டாக இருக்கும்போது தானே என்னால் பிடுங்க முடியும், அது தானே கேம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்வா. அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை நீ ஹோல்ட் பண்ணல அப்படின்னோன்னு எல்லாரும் வந்து அந்த பொண்ணுக்கு இல்லை முத்துக்குமரன் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சரி நீங்களே எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுத்து திரும்ப எடுத்து வச்சு அந்த பொண்ணோட திரும்ப இன்னொரு கேமை வந்து கெடுத்திருக்காரு முத்துக்குமரன். ஸோ ஐ ஃபீல் சாரி ஃபார் பவித்ரா. பட் நன்தலஸ் இதுதான் நேற்று நிகழ்வுகள். இன்றைக்கு இன்னொரு எவிக்ஷன் இருக்குன்றது நமக்கு தெரியும். இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் யார் வந்து வெற்றி பெற போகிறாங்கன்றது நமக்கு தெரிய போகுது. ஸோ பிரமாதமாக ஒன்றும் கிடையாது. பட் இதுதான் நேற்று ரிவ்யூ. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.